கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட இங்கிலாந்து டீம் வந்து சேர்ந்தாச்சு. எவ்வளோ கமெண்ட்ஸ் ப்ரோ, இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் எப்போ வருவாங்களா மாட்டாங்களா? இசிபி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்னதான் பண்ணுறாங்க, ஒருவேளை விட மாட்டாங்களாங்கிற மாதிரி அத்தனை கமெண்ட்டு. அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? ஸோ ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டாங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் நியூஸ். ஸோ இவங்களோட பயிற்சி ஆட்டம் எப்படி இருக்க போகுது, யார் ரொம்ப க்ரூசியல் பிளேயர், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபில் சால்ட் முதல் ஆளாக வந்து சேர்ந்தார். ஆக்சுவலாக 3 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. ஃபில் சால்ட்டு, ஸோ இன்னொரு பக்கம் ஜேக்கப் பெத்தல், ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக லியாம் லிவிங்ஸ்டன். இந்த 3 பேருமே ஒன்றா தான் வந்து சேர்ந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஃபாஸ்ட் பவுலரான லுங்கி சானிங்கடி அவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் தனியாக வந்தார். ஸோ ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரையுமே பிக்கப் பண்ணிட்டு வந்தது ஒரே தடவை தான். ஸோ அவங்க லைனாக ஒவ்வொரு கிளிப்பாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வீடியோ ஷூட்டு இப்போ தான் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ சிஎஸ்கே அதை ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிளேயர் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மூவி ஷூட் மாதிரி எடிட் பண்ணி போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சேம் டிட்டோ ஒரு ட்ரெண்ட் போல்டு வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த ஜென்ரேஷனை கவர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்த உடனே உள்ளே போகிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணும். அதுலேயும் ஹைப் அதிகமாக இருக்கிற பிளேயரை முன்னுரிமை கொடுப்பாங்கிறது வச்சு நமக்கு தெரியும். ஜேக்கப் பெத்தல் வந்த உடனே தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. எழுதிட்டு போன உடனே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஷூட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஃபோட்டோ ஷூட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸோ வந்த உடனே வார்ம் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஆர்சிபியோட ரொம்ப க்ரூசியல், ஆர்சிபியோட மிகப்பெரிய பேக் போன் யார் அப்படின்னா இந்த 3 இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான். ஒன்று ஜேக்கப் பெத்தல், ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பெத்தலை விட முக்கியமான இன்னொரு நபர் லியாம் லிவிங்ஸ்டன். மிடில் ஆர்டர் இவரை நம்பி தாங்க இருக்குது. இவர் எந்த அளவுக்கு ஒரு சீசனில் அடிச்சு கொடுக்குறாரோ, 14 மேட்ச் இருக்குது, அதில் 7 இல்லை 8 மேட்ச் கண்டிப்பாக அடிச்சு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு 4லேருந்து 5 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. ஆரம்பத்திலேயே எடுத்த உடனே இழுத்து அடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். பட் இருந்தாலுமே அதை அவர் பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண மாட்டேறாரு. அதனால நமக்கு புவர் ஃபார்மாக தெரியுது. லைக் ஒரு 10 பால் பிடிச்ச ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 11வது பால் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்தது ஒரு 20 பால் பிடிச்சது 40-45 கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா நமக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் ப்ராப்ளம் இருக்காது, அவருடைய ஸ்கோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதைத்தான் ஆர்சிபி ஃபேன்ஸு விரும்புகிறாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் இந்தியா சீரிஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே தாண்டி இவரை விட முக்கியமான ஒரு ஆள், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தலோட முக்கியமான ஆள் அப்படின்னா ஃபில் சால்ட் தான். ஏன்னா விராட்டோட ஓப்பன் பண்ண போகிறாரு. விராட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோல் கிளியர் கட்டாக இருக்குதுங்க. ஸோ பொறுமையாக ஆடி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறாரு. அதுதான் அவருடைய ரோலு. ஸோ நடுவில் விக்கெட் போகுதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பால் பிடிச்சி ஒரு 45-50 ரன் அடித்தாலே போதும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும், பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா விராட்டுடைய கிளியர் ரோல். அப்படி இருக்கும்போது எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுறக்கு ஒரு தடவை வேணும். ஸோ அதுதான் ஃபில் சால்ட். பவர் பிளேயில் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமைஸ் பண்ணி ஆடி ஆகணும். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக்கில் பயங்கரமாக ஆடுவாருங்க. சரியான சர்ஃபேஸ் சின்னசுவாமிக்கு அவருக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் பர்ஃபெக்டாக அவர் கேப்சர் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க பார்க்கணும். ஸோ ஃபில் சால்ட் மேலே தான் அதிக எதிர்பார்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு ரேட்டிங் கொடுங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை ஆர்சிபி ஃபேன்ஸ் 85% நம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 65. ஸோ மீதி ஒரு 50-45 தான் ஜேக்கப் பெத்தல் சொல்லுவேன். ஏன்னா ஜேக்கப் பெத்தல் இல்லைனா கூட ரிப்ளேஸ்மெண்ட்டாக டிம் டேவிட், ரொமேரியோ செப்பன் சொல்லி நிறைய இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு தான் ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. கண்ணை மூடிட்டு ஆடியே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ இது போக ஆல்ரெடி சொன்ன மாதிரி லுங்கி இங்கடி வந்திருந்தார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பவுலிங். உண்மையாலுமே ரீசெண்ட் டைமில் லாஸ்ட் ஒரு பாஸ்ட் 1 இயராக எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ இந்த தடவை ரபாடாக்கு அப்புறம் அவர் தான் கண்ணில் தெரிகிறாரு. இன்ஃபேக்ட் ரபாடாவே எக்ஸ்பென்சிவாக போகும்போது ஸோ 10 ஓவரில் 60 ரன், 10 ஓவரில் 60 ரன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்தளவுக்கு எக்கானமியும் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வச்சிருக்காரு. T20லேயுமே மேக்ஸிமம் 30 ரன் 35 அந்த ரன்குள்ளே தான் கொடுப்பாரு. அட் த சேம் டைம் 1 இல்லைனா 2 விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாரு. சேம் போர்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால லுங்கி இங்கடியும் பிளேயிங் லெவனில் ஆடணும். இத்தனை பேர் எப்படி ஆட முடியும் அப்படிங்கிறதா கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல் உரிமை ஹேஸ்லுட் தான். அவர் ஒருத்தர் தான் வரல. ஐ மீன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ஹேஸ்லுட் வரல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்திருந்தாரா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். எத்தனை பேர் இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸில் யார் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறீங்க, யாருடைய இன்னிங்ஸுக்காக மரண வெயிட்டிங் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.